இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி மறைவு குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். இளையராஜா அவர்களுடைய அன்பு புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்று மறைந்தார் அப்படின்ற செய்தி கேட்டு உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு 47 வயசு தான் ஆகுது. அவங்க குடும்பம் எங்க குடும்பத்தோட எப்போ எங்க திருமணம் நடந்ததோ அப்ப இருந்து அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒரு நண்பர்கள் போலதான் பழகுறோம். ஜீவா ஆன்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி, அதாவது இளையராஜா சாரோட ஒய்ஃப் ஒரு சகோதரி மாதிரி என்னோட பழகி இருக்காங்க. ஜீவா ஆன்டி இல்ல அப்படின்றதே என்னால இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணிய நான் சின்ன குழந்தையில இருந்து நான் பார்த்திருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, அதே போல நாங்க ப்ரிவியூ ஷோஸ் போகும்போதும் சரி, அவங்க வீட்டுல அந்த பல விசேஷங்கள்ல நான் போய் கலந்து கொள்ளும் போதும் பவதாரிணி என் மடியில உட்கார்ந்து என்னோட பேசி விளையாடிய அந்த நாட்கள் என் கண் முன்னாடி வருது. கேப்டனுக்காக பல பாடல்களை அந்த பவதாரிணி அவர்கள் பாடியிருக்காங்க. அவர்களுடைய இனிமையான குரல் இனிமேல நாம கேட்க மாட்டோம்னு நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனவே பவதாரணியை இழந்து வாடும் எங்கள் அன்பு அண்ணன் இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குடும்பத்திற்கும் திரை உலகிற்கும் இசை உலகிற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பவதாரியினுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவர்கள் இறைவன் அடியில போயிட்டாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போய் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு 4 மணிக்கு நான் நேரடியாக சென்று பவதாரணி அவர்களுடைய பூத உடலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.